நம்ம உடம்புல ஒரு மூளை தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம தலையில இருக்கிறது தான் நம்மளோட மூளைன்னு சொல்றாங்கல்ல. ஆனா விஞ்ஞானிகள் நம்ம வயிற்றுக்குள்ளேயும் ஒரு மூளை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வயிற்றுக்குள்ள மூளை அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமா நினைக்கிறீங்களா? நம்மளோட குடல் பகுதி இருக்குல்ல, அதுதான் விஞ்ஞானிகள் இரண்டாவது மூளைன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம உடம்புல இருக்க குடல் ஒரு சாதாரண அமைப்பு கிடையாது. நம்மளோட இரண்டாவது மூளை எங்க இருக்கிறது அப்படின்னா, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும் அமைப்புல பாத்தீங்கன்னா சுமார் 50 கோடிக்கும் மேற்பட்ட நரம்பு செல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இந்த நரம்பு வலையமைப்பிற்கு என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நரம்பு மண்டலம் பாத்தீங்கன்னா குடலுக்கான தனியான நரம்பு மண்டலம். நம்மளோட மூளையோட நரம்பு மண்டலம் செயல் இல்லாம நம்மளோட உடம்பு இயங்காது. ஆனா நம்ம குடலுக்கான தனியான நரம்பு மண்டலம் நம்ம உடம்புல இருக்கு. உங்க மனநிலைக்கும் உங்களோட குடலுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சம்பந்தம் இருக்குங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் நம்ம சோகமா இருக்கிறதுக்கும் நம்ம சோர்வா இருக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோனான செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் நம்ம குடல் பகுதியில தான் அதிகமா உருவாக்கப்படுகிறது. அதனாலதான் நம்மளோட மனநிலை பாத்தீங்கன்னா நம்மளோட குடலோட சார்ந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. சில ஆய்வுப்படி சுமார் 90% செரட்டோனினும் குடலோடையும் சம்பந்தப்பட்டதுதான் நம்ம மனநிலையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் சில பேருக்கு வயிறு சரியில்லை அப்படின்னா மனசும் பாத்தீங்கன்னா சரியில்லாம இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்போ ஒரு பரீட்சைக்கு போறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறு கலக்கிற மாதிரி இருக்கிறது, ரொம்ப கவலையா இருக்க நேரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஜீரண கோளாறு வர்றது, இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட குடல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். 39 ட்ரில்லியன் நண்பர்கள் நம்ம உடம்புல இருக்காங்க. 39 ட்ரில்லியன் நண்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா குடல் ஆரோக்கியத்துல அவங்களோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த 39 ட்ரில்லியன் கிருமிகள், அதாவது இந்த கிருமிகள்னு சொன்னோடனே பயப்பட வேண்டாம், இது நல்ல நண்பர்கள் தான். இவங்க தான் நம்ம உடலோட கூட்டாளிகளா இருக்காங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடை ஜீர்ணிக்கிறது, நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்படுத்துறது, அது மட்டும் இல்லாம சில விட்டமின்ஸ்களையும் உருவாக்குறதுக்கு உதவுறாங்க. அதோடு நம்ம மனநலத்தையும் பாதுகாக்கிறாங்க. அதனால தான் கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிற ஒரு துறையே இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதாவது குடலுக்கும் நம்ம மூளைக்கும் இடையே ஒரு தகவல் பரிமாற்றம் நடக்கிறது தான் இந்த கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் நம்ம முன்னோர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் அப்படின்னா, கட் பிரெயின் ஆக்சிஸ் அப்படிங்கிற வார்த்தை தெரியலனாலும் அது எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிந்தனாலதான் நமக்கு உணவு முறைகள்ல அவங்க பழக்கப்படுத்தியிருக்காங்க. தயிர், மோர், நீராகாரம், இட்லி, தோசை போன புளிப்பூட்டப்பட்ட உணவுகள் நம்ம அதிகமா எடுத்துக்கிறப்போ கட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அதாவது நம்மளோட குடல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இந்த வார்த்தையை தான் இப்ப இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள் ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம செய்யற பெரிய தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு தாங்க. நம்ம அதிகமான ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறோம், ப்ராசஸ் ஃபுட் எடுத்துக்கிறோம், ப்ராப்பரா சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்கா தூங்குறது கிடையாது. இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம நிறைய இதை மாத்திக்கிட்டதுனாலதான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த கட் ப்ராப்ளம், வயிறு சரியில்லை, செரிமான கோளாறு, அதுக்கப்புறமா நம்ம வயிறு உபசமா இருக்கு. இதனாலதான் நமக்கு ரிப்பீட்டடா நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. இதை குணப்படுத்துறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னாலே நம்ம வாழ்வியல் முறையை மாத்தினோம்னாலே கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்கலாம். சரி, அப்படின்னா நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப இந்த இரண்டாவது மூளையை பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு. இந்த இரண்டாவது மூளையை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, நம்ம நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் அதிகமா எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம கீரை, காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுத்துக்கணும் கண்டிப்பா. இதோட தினமும் தயிர், இயற்கை முறையில புளிப்பூட்டப்பட்ட உணவுகளை எடுத்துக்கலாம். ப்ராசஸ்டு ஃபுட்டோ சர்க்கரையோ கம்மி பண்ணிக்கணும். கண்டிப்பா அதை அதிகமா எடுத்துக்க கூடாது. நீர் தேவையான அளவு கண்டிப்பா குடிச்சே ஆகணும். இதோட தினமும் சில மணி நேரம் நடைபயிற்சியும் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களோட குடல் ஆரோக்கியம் மேம்படும். குடல் ஆரோக்கியம் மேம்பட்டாலே உங்க குடல்ல இருக்க 39 ட்ரில்லியன் நுண்ணுயிரிகளும் ஆரோக்கியமா இருந்தாலே உங்களோட குடல் ஆரோக்கியம் மேம்படும். நம்ம சித்தர்கள் சொன்ன ரகசியம் என்ன பாத்தீங்கன்னா, ரொம்ப முன்னாடியே நம்ம குடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளோட சித்தர்கள் நமக்கு நம்மளோட குடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்ப இருக்க இந்த நவீன அறிவியல்ல பாத்தீங்கன்னா நம்ம குடல் ஆரோக்கியத்தை பத்தி இப்ப நிறைய சொல்லி மேம்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே குடல் ஆரோக்கியத்தோட முக்கியத்துவத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. உடலில் மையமே நம்மளோட வயிறு அப்படிங்கறத ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம சித்தர்கள் கணிச்சிருக்காங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோல உங்களுக்கு நான் நிறைய தகவல்கள் கொடுத்திருக்கேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வீடியோ பார்க்க யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல இன்னும் நிறைய தகவல்களோட நான் உங்களை பார்க்குறேன். பை.